நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளேடுகளில் வந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவஞானம் அவர்களும் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சிவஞானம் சார். வணக்கம் மனுஷபுத்திரன் சார். மனுஷபுத்திரன் சார், இந்தியாவையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மிகப்பெரிய அளவில் தற்போது பூதாகரமாகி இருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது நேற்று குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவுடைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற பரிந்துரை செய்திருப்பதாகவும் இன்றைய நாளேடுகளில் செய்தி வெளிவந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு கட்டமுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுமக்களும் எதிர்க்கட்சிகளும் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து அது அடுத்த கட்ட விசாரணைக்கு அல்லது விசாரணை போன்ற தோற்றத்திற்காவது செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த விஷயம் வெளியே வந்தது கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி. அப்போதே இதில் அந்த மாணவியினுடைய சகோதரர் போய் புகார் கொடுக்கிறார். புகார் கொடுக்கிற போது அப்போதுதான் அந்த ஆவணங்களை கொடுக்கிறார். அதில் நீங்கள் அதற்கு பிறகு என்ன என்று பார்த்தால், அந்த பார் நாகராஜன் உள்ளிட்ட அந்த 4 பேர், அதில் பார் நாகராஜனே அம்மா பேரவை அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருந்த பார் நாகராஜனை தவிர்த்து விட்டு மற்றவர்களைத்தான் இவர்கள் கைது செய்கிறார்கள். 4 பேர். அந்த 4 பேர்ல இந்த பார் நாகராஜனை விட்டு விடுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து பொதுமக்களுடைய போராட்டங்கள் காரணமாக பார் நாகராஜன் போய் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிறார். நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், இவர் மீது எஃப்ஐஆரில் இவர் பெயரே சேர்க்கவில்லையே, எப்படி நாங்கள் இவரை ரிமாண்ட் செய்ய முடியும் என்று அவரை விட்டு விடுகிறார்கள். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு குற்றம், அதில் மூளையாக செயல்பட்ட ஒரு நபர், அவர் பேரை எஃப்ஐஆர்லேயே சேர்க்காமல் பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக சும்மா கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மாஜிஸ்ட்ரேட் எப்படி அங்கு பார்த்தீங்கன்னா அவர் ரிமாண்ட் கொடுப்பார்? கொடுக்க மாட்டார். இது ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயம் எதற்காக இந்த பார் நாகராஜனை அதிமுகவினுடைய ஒரு அமைப்பின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை காப்பாற்ற முயற்சித்தார்கள் என்பது ஒரு முதல் விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அந்த பொள்ளாச்சி எஸ்பி அவருடைய பேட்டி தான் எல்லா விஷயங்களுக்குமான ஒரு சந்தேகங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இந்த விஷயத்தை பொதுமக்கள் போராட்டம் நடத்தித்தான் நீங்கள் இதை வெளியே கொண்டு வர வேண்டுமா? நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை மூடி மறைக்க முயற்சித்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த புகார் கொடுத்தால் நம்முடைய சட்டங்கள் மிக கடுமையான ஒரு விதிமுறை என்ன கொண்டிருக்கிறது என்றால், பாலியல் சார்ந்த வழக்குகளில் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய அடையாளத்தை எந்த காரணத்தை கொண்டு வெளிப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக வரையறுத்திருக்கிறது. சட்டங்கள் இருக்கின்றன. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஒரு ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டால் கூட அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆனால் இவர்கள் அந்த செய்தியை லீக் செய்கிறார்கள், வெளியிடுகிறார்கள். அந்த பெண் யார், பின்புலம் எல்லாமே வெளியே வருகிறது. அப்படி வெளியே வருகிற போது மற்ற பெண்கள், இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பெண்கள் கடந்த 7 ஆண்டுகளில் 20 பேரால் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது மற்ற பெண்கள் எப்படி புகார் செய்ய முன் வருவார்கள்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது மற்ற அச்சுறுத்தல் என்றால், இந்த பெண்ணினுடைய சகோதரர் மிரட்டப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற குடும்பங்களுக்கு எப்படி அந்த தைரியம் பெறும்? ஒன்று சமூக அவமானம், இன்னொன்று இது போல பலம் பொருந்தியவர்களால் நாம் தாக்கப்படலாம், நம் உயிருக்கு ஆபத்து என்கிற ஒரு அச்சம். அந்த கதறுகிற அந்த பெண்ணினுடைய வீடியோவிலேயே பார்த்தீர்கள், ஆடையை கலற்ற சொல்லி பெல்ட்டால் அடிக்கிறார்கள். ஒரு வீடியோவில் அந்த பெண் கதறுகிறாள், அடிக்காதீங்க, அடி தாங்க முடியல, நானே ஆடையை கழற்றி விடுகிறேன் என்று. இதை விட ஒரு கொடூரமான காட்சியை நாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா. அப்படி என்று சொன்னால் அச்சுறுத்தி, மிரட்டி, துன்புறுத்தி இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கும்பல், இவர்களுக்கு பின்னால் அரசியல் அதிகாரம் செயல்படுகிறது. காவல்துறை 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எப்படி எஸ்பி ஒரு முடிவுக்கு வருகிறார்? அவருக்கு எப்படி தெரியும்? அது அதாவது அப்பொழுதுதான் வழக்கை விசாரணைக்கு வந்திருக்கிறது. 4 வீடியோக்கள் இருக்கின்றன, வீடியோக்குள்ளே இல்லை என்கிறார். அமைச்சர்களுடைய மகன்களுக்கு இதில் தொடர்பு இல்லை என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். இவருக்கு எப்படி தெரியும்? அதாவது அந்த பார் நாகராஜன் உள்ளிட்ட அந்த 4 பேர், இவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்புகள், தொடர்புகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் வைத்த பொறுப்புகள், அமைச்சர்களுடன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் வைத்துக்கொண்டு பார்க்கிற போது, இதில் ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய அதிகாரம் சார்ந்த தொடர்புகள் இந்த குற்றத்தில் இருக்குமா என்கிற சந்தேகம் எழுகிற போது உங்கள் மேலே விசாரணை செய்வது கண்டிப்பா. நீங்க எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்ப உடனடியாக அவர்களை காப்பாற்ற ஏன் முயற்சி பண்றீங்க? அவர்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய வேலையை, அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்.
அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது. நீங்கள் ஏன் அவர்களுடைய மவுத் பீஸாக மாறி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த விஷயத்தை உடனடியாக மூடி மறைக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னொன்று, நீங்கள் இதற்கு முன்னால் நடந்த சில வழக்குகளை பற்றிய செய்திகள் இப்பொழுது மேலே வருகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் 5 பெண்களுடன் ஒரு காரில் செல்கிறார், அது விபத்து என்று சொல்லப்படுகிறது. அது நாம் விபத்து என்று நான் முடிவு செய்ய அப்பொழுது என்ன விசாரணை நடந்தது? அப்பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டது. ஒரு துரித விசாரணை நடத்தியிருந்தால் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெண் இறந்து போகிறார். இது ஒரு சாதாரண சம்பவமா? இது அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஒன்றுக்கொன்று வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பா சார். சிவஞானம் சார், இந்த பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. டெல்லி நிர்பயாவுக்கு அளித்த முக்கியத்துவம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு அளிக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று நீதிபதி பதிவிட்டிருக்கிறார். அது கஜா புயல் தொடர்பான ஒரு வழக்கு. அதில் நிவாரணம் இன்னும் வழங்கலை, நீங்கள் இன்னும் அறிக்கையை தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அதில் அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஊடகங்களோ மற்ற இதுகளோ என்னன்னா நகர்ப்புறம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கிராமப்புறம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு. அது சரியான கருத்து தான். இதில் அந்த 4 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், 4 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருத்தருடைய வாக்குமூலம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொன்னதாக இன்னைக்கு தினகரன் ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் காதலிக்கிற மாதிரி நடித்து அவங்கள என்னுடைய வலையில் சிக்க வைப்பேன் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறான். முதல்ல ஃபேஸ்புக்கில் கூப்பிடுவேன், அதை பண்ணுவேன் என்ன சொல்லிட்டு அதில் சொன்னால் இதில் அதிகமாக வரக்கூடிய பெண்கள், சிக்கக்கூடிய பெண்கள் கிராமப்புற பெண்கள் தான் சொல்கிறான். இது நீங்கள் அதை ரொம்ப கவனிப்பாக அதே மாதிரி தான் இவங்களை நீதிபதி சொல்கிறதையும் இதையும் நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. கிராமப்புறம் சார்ந்த பெண்களை மிக எளிதாக நீங்க இந்த மாதிரியான வலைக்குள் மாட்டிடலாம். இப்ப நிர்பயா வழக்குக்கும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்பயாங்கிற பொண்ணு முன்பின் அறியாத ஒரு பெண். இந்த ரேப் பண்ண இந்த குற்றவாளிகளுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பும் முன்ன பின்ன கிடையாது. இவங்க யாரோ ஒருத்தரா போய் இவங்க போய் ரேப் பண்ணியிருக்கானுங்க, அவ்வளவு கொடூரமா நடந்திருக்கானுங்க, இப்ப தண்டனையில் இருக்கானுங்க. அது ஆனா இவருங்க என்ன அப்படின்னா, இவங்க போய் யாரோ ஒரு பொண்ணுன்ற மாதிரியே இல்லை. இவன் போய் நட்பு ரீதியா முதல்ல பழகி காதலிக்கிறதா ஏமாத்தி, அதற்கு பிறகு காதலிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போற இடத்துக்கு 4 நண்பர்களை வர சொல்றது. அதன் மூலமாக இவர்கள் வேறு சில ஆசைகளை தீர்த்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான கட்டத்துக்கு போறது. அதுல மறுக்கக்கூடிய பெண்களை துன்புறுத்துவது அப்படின்ற கட்டத்துக்கு போயிடுறது. அதற்கு பிறகு மிரட்டுவது. ஏன்னா ஒரு சமூக ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை காரணம் காமிக்கிறது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது. இந்த மாதிரி இந்த வீடியோவை நான் வெப்சைட்ல போட்டுருவேன், அதை போட்டுருவேன் சொல்லிட்டு. அப்ப இதுல நம்ம 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆளும் கட்சி இருக்கிறது, முக்கியமான பிரமுகருடைய மகனே இதில் தொடர்பு பண்ணிருக்கிறாரு. டிஎஸ்பி இதற்கு எஸ்பி இதற்கு ஆதரவு அவசரமா இதில் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு கேட்டாங்களா? ஏன் அவ்வளவு அவசரமா சொல்ற? அப்ப நீங்க காப்பாத்த நேத்து இவர் என் குடும்பத்தையும் பொள்ளாச்சி ஜெயராமன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுக்கிறாரு. இப்படி அவசரமாக காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆளும் வர்க்கமும் அதிகாரிகளும் ஆளும் கட்சியும் இதுல தொடர்பு இருக்கா, இதன் மூலமாக தாக்கப்படுவாங்களா என்கிற விஷயத்தை நாம் துல்லியமாக ஆய்வு செய்யணும் என்பது. அதற்கு பிறகு இன்னொன்றையும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம இந்த இடத்துல படிப்பணியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, பெண்களுக்கு குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நீங்க பேஸ்புக்ல யார் வந்தாலும் உடனே நட்பு வலைக்குள் மாட்டுவதோ இது போன்ற எச்சரிக்கை உணர்வை நம்ம பெண்களுக்கும் சொல்ல வேண்டிய அவசியத்திலையும் கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லா விஷயத்திலுமே விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு. அப்படி இருந்தா இது போன்ற விஷயங்களை எப்படி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது அல்லது எப்படி எதிர்கொள்வது என்கிற தைரியத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதன் மூலமாக தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா, கவிஞர் சொன்ன மாதிரி இன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விசாரணை இன்னைக்கு சிபிஐக்கு பரிந்துரை பண்ற அளவுக்கு தமிழக அரசு போயிருக்குன்னா காரணமே இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வும் கடுமையான போராட்டங்கள். மாணவர்களும் மாணவிகளும் இன்னைக்கு வீதியில் போராட ஆரம்பிக்கிறார்கள்.
கோவையில் வந்து அந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டாலும் அந்த தடையை மீறி போராடுகிறார்கள். நேற்று திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வந்து அங்கே வந்து அவங்க தடை விதிச்சாங்க, அதை மீறி தான் வந்து போராட்டம். இது போன்ற தொடர்ந்த போராட்டங்கள் வருகிற பொழுது வேற வழியே இல்லாம அந்த நாகராஜை வந்து கட்சி விட்டு நிற்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உடனடியாக போறாங்க. சிபிசிஐடி விசாரணை சொல்லி அடுத்த செகண்ட் அந்த இது ஈரம் கூட மாறல, உடனே வந்து சிபிஐக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க. இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் மக்களினுடைய போராட்டங்கள் அந்த நிர்பந்தத்தின் காரணமாக வருது. தொடர்ந்து இந்த போன்ற போராட்டங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக குற்றவாளிகள் பிடிக்கப்படுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணுங்கிறது தான். கண்டிப்பா சார். மனுஷபுத்திரன் சார், நேற்றைய தினம் வந்து பொள்ளாச்சியில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி தலைமையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்திருக்கிறது. அதற்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்துவிட்டது. அதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான திமுகவினரும் அனைத்து கட்சியினருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இல்ல, இதுல ஒரு நியாயமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்சி நடத்தின போராட்டம். அனைத்து கட்சிகளுக்கும் இதில் அழைப்பு விடப்பட்டது, பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிரச்சனையில ஒரு கன்சர்ன் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லா கட்சிகளும் கலந்துட்டு இருக்கணும். ஏன் இவ்வளவு தூரம் பேசக்கூடிய பாஜக ஏன் இதில் கலந்துக்கல? ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக கலந்துக்கல? பாமக என்னென்ன பேச்சை ராமதாஸ் ஐயா பேசி இவங்கெல்லாம் ஏன் கலந்துக்கல? அதிமுக ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது இருக்கிறது, அதனால அவங்க கலந்துக்கலங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இவர்களுக்கு என்ன வந்தது? தேர்தல் கூட்டணி வைத்தால் நீங்கள் ஒரு ஆட்சியில் என்ன நடந்தாலும் அதை சகித்துக் கொண்டு அவர்களோடு உறவாடுவீர்களா, விருந்துண்பீர்களா? இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அப்படி பார்க்கிற போது நேற்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று உடனடியாக வந்து எஸ்பி சொல்றாரு வந்து நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பயம். ஏன்னா இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. இது கொங்கு மண்டலம் முழுக்க இதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த பிரச்சனையில் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு குரல், இது அரசியலாக்க வேணாம், இது அரசியலாக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு குரல். இதை விட ஒரு அயோக்கியத்தனமான குரல் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த பின்புலத்தில் இவ்வளவு பெண்களை சட்டத்தை பற்றி எந்த பயமும் இல்லாமல் இவ்வளவு பேர் வந்து இத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள், சீரழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அரசியல் அல்லாமல் வேறு என்ன? அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடைய எல்லாமே அரசியலோடு சம்பந்தப்பட்டது. அப்படி பார்க்கிற போது இதில் காவல்துறை வந்து தன்னுடைய கடமை தவறி இருக்கிறது. அதே போல அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதை விமர்சித்தால் இதை அரசியல் செய்யாதீர்கள். நேற்று கமலஹாசன் போய் பாத்தீங்கன்னா ஒரு மனு கொடுக்கிறாரு கமிஷனர் ஆபீஸ்ல, கொடுத்துட்டு என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக நான் இங்க வரலன்னு ரொம்ப நக்கலா சொல்றாரு. எது சார் வண்டிக்கு பெட்ரோல் போடுற விவகாரம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பெட்ரோல்ல உங்க வண்டி ஓடுதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்படி பார்க்கிற போது ஏன்னா இன்னைக்கு திமுக அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது. திமுக ஏன் கட்சி நலனுக்காக அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது? இந்த தமிழ்நாட்டு பெண்களினுடைய அவல நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறது. உடனே அரசியல் பண்ணாதீங்க. அப்போ இவங்க எல்லாம் குற்றவாளிகளை பாதுகாக்கிற தரப்பில் இருந்து இவர்கள் பேசுகிறார்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது. இது அரசியல் தான், இது அரசியல் பிரச்சனை தான். நிர்பயா விவகாரத்தில் அன்னைக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் இந்தியா முழுக்க நடந்துச்சு. நீதிபதிகள் பேசிய பற்றி கூட நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த சென்னையில கூட போராட்டம் நடந்துச்சு நிர்பயாவுக்கு நீதி கேட்டு. டெல்லி நகரமே ஸ்தம்பித்தது. அதற்கு பின்னால் அரசியல் கட்சிகள் இருக்கவில்லையா? அரசியல் கட்சிகள் அதற்கு பின்னால் செயல்படவில்லையா? அன்றைக்கு மத்திய அரசு தேர்தல் அடைந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக நிர்பயா விவகாரம் இருந்தது. பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் அன்றைக்கு பாஜக மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாற்றியது. இத்தனைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர்கள் செய்த ஒரு குற்றம். இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் வழியாக அதிகார தொடர்புகளோடும் அதை சார்ந்த பின்புலத்தோடும் இந்த குற்றத்தை அச்சமில்லாமல் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நிர்பயா விவகாரத்தை விட 100 மடங்கு பயங்கரமானது இந்த விவகாரம். அதனால் நீதிபதிகள் கேட்பதில் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் அதற்கு குறித்த முக்கியத்துவத்தில் ஒரு சிறு பங்கு கூட ஊடகங்களோ மற்றவர்களோ ஏன் இதற்கு கொடுக்கவில்லை? இது எத்தனை 100 பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய வலைப்பின்னல் இன்னும் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கூட நமக்கு நினைத்து பார்க்க அச்சமாக இருக்கிறது. சிவஞானம் சார், அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவிக்கு சுமார் 332 நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் வந்து நிபந்தனை ஜாமீன் அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவங்க அதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு ஏன் வந்து ஜாமீன் வழங்கலை அப்படிங்கிறது தான் இவங்க வைத்த வாதம் நிர்மலா தேவி தரப்புல. அதில் வந்து இவ்வளவு நாள் கழித்து இவங்க ஜாமீன் கொடுக்காம இருந்ததுக்கு பின்னாடி வந்து இப்போ ஏகப்பட்ட அரசியல் இருக்குன்றது தான் தொடர்ந்து வந்த விமர்சனங்கள். ஏன்னா அந்த அம்மா வெளியே வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பேசிடுவாங்க, இதற்கு வந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி ஏதாவது வந்து வெளியே வந்துடும். இவங்க வலை வீசினாங்கன்னா யாருக்காக வலை வீசினாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த யாருக்காக வலை வீசினாங்க அப்படின்ற
அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது, பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது, வெளியே வந்து நீங்கள் வந்து ஊடகங்களுக்கு அறிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக தான் வந்து அது கூட பாருங்கள் 1 வருஷம் நெருக்கி வந்துருச்சு. 1 வருஷம் நெருக்கி கழிச்சு வந்து ஏற்கனவே நீதிமன்றம் அது கூட என்னன்னா நீதிமன்றம் தொடர்ந்து வந்து விடாப்பிடியா வந்து அரசு தரப்பை எதிர்த்து அவனா சூப்பர் குற்றவாளியா ஏன் வந்து அதை வந்து எதிர்க்கிற அப்படின்னு திருப்பி வந்து அரசு தரப்பை எதிர்த்து கேட்டு இன்னைக்கு ஒரு வழியா வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த நிர்மலா தேவி விஷயம், இந்த மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசுவது, அப்புறமா வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம், இது ரெண்டுலையுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அச்சப்பட வேண்டிய, ரொம்ப கவனிக்க வேண்டிய, ரொம்ப அக்கறையோடு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு சமூக நோயாக தான் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியிலேயோ அல்லது வந்து ஒரு பெரிய ஆளும் வர்க்கத்திட்டையோ ஏதேனும் ஒரு பெரிய மனிதர்கள்ட்டையோ ஒரு காரியம் சாதிக்கணும்னா நான் பணத்தை கொடுக்குறேன் பதவி கொடுக்குறேங்கிற மாதிரியே இந்த பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான இந்த பெண்களை வந்து பொருளாக மாற்றுவதுங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய சமூக நோய். அது இது வந்து ஒரு கொடூரமா இருக்கு. இதை நினைச்சு பார்க்கவே இது வந்து தொடர்ந்து இது பார்த்தாலே இந்த சமூக நோய்ங்கிறத வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நிர்மலா தேவி விஷயத்துல அதை தானே சொன்னாங்க. ஏன் அந்த பெரிய இப்போ இவர்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வந்து அவங்களுக்கு வழி அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எளிமையான ரொம்ப வந்து அப்பாவியா இருக்கக்கூடியவர்களை வேற ஏதேனும் சொல்லி மயக்கி அல்லது மயக்கலைன்னா மிரட்டி அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கு என்கிற அந்த கட்டுப்பாட்டை வைத்து பிளாக்மெயில் செய்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கே நாம் வந்து ஒரு பெரிய மனநல சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது. கண்டிப்பாக சார். மனுஷபுத்திரன் சார், மக்களவைத் தேர்தலோடு திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. எஞ்சிய 18 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசும் தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசும் அந்த 2 அரசுகளும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலையில் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பில் செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து திமுக மனு கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு நாளை மறுநாள் விசாரணைக்கு வர இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த 3 தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தப்பட்டது என்பது அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் எப்படி பணம் கொடுக்கப்பட்டது என்று திடீரென தேர்தலை நிறுத்தினார்களோ, எப்படி குன்றம் இடைத்தேர்தலை வந்து நீங்க ரெட் அலர்ட் என்று ஒன்றை காட்டி காரணம் தேர்தலை நிறுத்தினார்களோ அதே போன்ற ஒரு விஷயம்தான் இதுவும் என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் விரும்புகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று சொல்வதற்கே ஒரு ஆணையம் இருக்கிறது என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையம் தான். இந்த விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், வழக்குகள் இருக்கிறது என்றால் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்படுவது வாடிக்கையான ஒன்று. அதை தீர்வு காண வேண்டியது நீதிமன்றம். ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆட்சி காலமே முடிந்து போய்விடுகிறது, ஆனால் அந்த வழக்கு இருக்கிறது. இப்போது நீங்க திருப்பரங்குன்றத்திலே பாருங்க, அதிமுக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போஸ், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு அவர் மரணம் அடைந்து விடுகிறார். அதில் ஜெயலலிதா அவர்களுடைய போலி கையெழுத்தை பயன்படுத்தி அவர் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார், கைரேகையை பயன்படுத்தி என்பதுதான் வழக்கு. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வேட்பாளரே மரணமடைந்து விட்டார். வேட்பாளரே மரணமடைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதி வந்து வேக்கண்ட் ஆயிடுது. அங்க எலெக்ஷன் 6 மாசத்துக்குள்ள நடத்தி தான் ஆகணும். இது ஒரு பொசிஷன். அப்படி இருக்கிற போது இந்த பொசிஷன் தான் முதன்மையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வேட்பாளர் இறந்து விட்டால் தேர்தல் நடத்துகிறது. அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா தள்ளுபடி செய்யப்படும். சரி, அது நடக்கல. இப்போ பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் தொடர்பான வழக்குகள் எடுத்தீங்க. நம்ம நேற்று கூட திருச்சி சிவா அவர்கள் அதை பற்றி பேசினார். இந்த திமுக கொடுத்த மனுவில் கூட அது இருக்கிறது. அதாவது நீங்க இப்போ குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே அந்த பதவிக்காலம் முடிந்து பிறகு திரும்பவும் தேர்தல் வந்து திரும்பவும் திமுக தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அங்கு தேர்தல் நடத்த எந்த தடையும் இல்லை. அதே போல ப. சிதம்பரம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு இருக்கிற போதும் கூட அங்கு மீண்டும் அந்த தொகுதியில் தேர்தல் திரும்ப நடக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது போன்ற உதாரணங்களை இந்தியா முழுக்க நீங்கள் பார்க்கலாம்.
இந்தியாவில் எங்காவது ஒரு தொகுதியில் தேர்தல் வழக்கு தொடர்பான வழக்கு இருக்கிறது, ஆகவே அங்கு இடைத்தேர்தலை நடத்த மாட்டோம் என்று தமிழ்நாட்டை தவிர எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்னொன்று, சரி வழக்கு இருக்கிறது, ஒரு தடையாகவே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை கிளியர் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? நீதிமன்றத்தில் போய் தேர்தல் ஆணையம் முறையிட வேண்டும். 6 மாதத்துல அங்க வந்து மக்கள் பிரதிநிதி இல்லாம இங்க இருக்குங்க, அதனால நீங்க இந்த வழக்கை விரைந்து முடியுங்கள் என்று அதை விரைவுபடுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம். ஆனால் என்னவென்றால் நீதிமன்றத்திற்கும் இதை பற்றி கவலை இல்லை. 2 வருஷமா தமிழ்நாட்டில் 10 தொகுதிகளில் வந்து இது 18 தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை, இப்ப 21 தொகுதிகள். 21 தொகுதிகள்ங்கிறது மொத்த சட்டசபை உறுப்பினர்கள் 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு என்பது அவர்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால், அங்கு சட்டசபை உறுப்பினர்களே இல்லை என்றால் இந்த சட்டசபையை சட்டபூர்வமான சபை என்று நாம் சொல்ல முடியுமா? இது மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ள சபை என்று நாம் சொல்ல முடியுமா? இப்படி இருப்பது என்பது ஒரு அரசியல் சாசன நெருக்கடி என்ற உணர்வோடு நீதிமன்றம் செயல்பட்டிருக்க வேண்டும். நீங்க 18 பேர் தீர்ப்பு எடுத்துக்கங்க. இப்ப இந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர் மேல திமுக தொடர்ந்த வழக்கு எடுத்துக்கங்க. எதுக்கு சார் இவ்வளவு பெரிய காலதாமதம் இந்த வழக்குகள் முடிக்கிறதுல? இது ஒரு ஆட்சி அதிகாரம் தொடர்புடைய ஒரு விஷயம் இல்லையா? ஒருத்தர் ஆட்சியில நீடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் விசாரணை முடிஞ்சு பல மாதங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் டிலே? இந்த கேள்வியை மக்கள் கேட்கிறாரு. எதுக்கு உங்களை எது தடுக்குது? இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க போய் முறையிடலாமே, அந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அழுத்தம் கொடுக்கலாமே. அதை என்னைக்காவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்காம இருக்க வரைக்கும் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3 தொகுதியில் வந்து நீங்கள் இவர்கள் தேர்தல் நிறுத்துவதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்பது சட்டப்படியும் நடைமுறை சார்ந்து மிக மிக தவறானது. நீதிமன்றம் இந்த உத்தரவை ரத்து செய்து அந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான், சேர்த்து நடத்த வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய கோரிக்கை. கண்டிப்பா சார். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த இப்போ ஓசூர்ல வந்து பாலகிருஷ்ணா ரெட்டி அவர் வந்து தகுதி இழப்பு, அவர் தண்டனை பெற்றுட்டாரு, தகுதி இழப்பு. அவர் அதை எதிர்த்து வந்து வழக்கு போட்டிருக்காரு. அப்ப வழக்கு நிலுவையில தான் இருக்கு. ஆனா அந்த தொகுதிக்கு இப்ப வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கீங்களே, வழக்கு தான் அப்படின்னு காரணம்னா இதுக்கு தானே நீங்க நிறுத்திருக்கணும். கண்டிப்பா, அதாவது கண்டிப்பா தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்த விவகாரத்தில் வந்து சுதந்திரமா செயல்படவில்லை. தினத்தந்தியில தலையங்கமே வந்து 3 தொகுதியில வந்து தேர்தலை நடத்தணும்னு தினத்தந்தி தலையங்க எழுதியிருக்காங்க. கண்டிப்பா சார். இது தவிர இன்றைய நாளேடுகளில் முக்கியமான செய்திகள் பார்த்தீங்கன்னா, பட்டாசு வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது பட்டாசு மூலமா மாசு அதிகமா இருக்கா, இல்ல வாகனங்கள் மூலமா மாசு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி மத்திய அரசு பதில் சொல்லி விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி ஏழைகளுடைய, அதாவது பட்டாசு தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டு ஏழை தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்க நாங்கள் மாட்டோம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதாவது சட்டவிரோத குவாரிகளில் வந்து இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக 2017ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வந்து தமிழக அரசு ஏன் பின்பற்றவில்லை? அதாவது ட்ரோன் எனப்படக்கூடிய ஆளில்லா விமானங்கள் மூலம் அந்த சட்டவிரோத குவாரிகளை வந்து கண்காணித்து எவ்வளவு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து அளவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது போல, அதுக்கு 2 வருடங்களாக தமிழக அரசு அந்த உத்தரவை வந்து பின்பற்றவில்லை என்று நேற்று ஒரு கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறது சார். இதுபோல பல செய்திகள் இன்றைய நாளேடுகளில் இடம்பெற்றிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தை எட்டிவிட்டது சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். நேர்களே, நாடு மேடும் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.